ஜான் ஆரோக்கியசாமி சீமானுக்கு வந்து ரொம்ப ஒரு வெல்விஷர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட்டு விஜய்கிட்ட என்கேஜ் ஆனனால விஜய்க்காக நின்னார். இன்னைக்கும் விஜய் சிஎம்ங்கிற அந்த கெத்து விஜய்க்கு இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரை தவிர அவர் அட்வைசர், அவர் அதை பண்ணிட முடியும் நம்புறாரு ஐயா. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா அவர் அதை, விஜயே அதில் இல்லை. ஆனால் அவருக்கு இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு இடம் சொல்கிறீங்க, விஜயே அதில் இல்லை. இவர் வந்து விஜய் மேலே பட்டுதல் கொண்டு வரனால விஜய் வந்து கிராண்டியர் டெலிஷனில் ஜான் ஆரோக்கியசாமி பார்க்குறாரு. நான் ரஜினிக்கு என்னெல்லாம் பண்ணுன்னு நினச்சிருந்தானோ அதெல்லாம் அப்படியே அந்த இடத்துக்குள்ளே என்கிட்ட இருந்து ஸ்டடி பண்ணி, தப்பு இல்லை, அவர்கிட்ட இருந்து நான் 2 ஸ்டடி பண்ணியிருப்பேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது அதுதான், அது பரஸ்பரம் தான். நான் அதை வந்து இது சொல்ல. பட் ரஜினி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், எப்படி அதை பொசிஷன் பண்ணுங்கிறதுல என்கிட்ட இருந்து அவர் படித்தார். அதில் மாற்றம் இல்லை. அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் நட்பு ரீதியாக ஹோட்டல்லேருந்து சாப்பிடும்போது, பழகும்போது, இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம உள்வாங்கியிருப்போம். அப்படித்தானே ஒவ்வொருத்தரும் தங்களை எக்யூப் பண்ணிக்கிட்டோம். பிறக்கும் போதே எல்லாருமே எக்யூப் ஆகி வரதில்லைல்ல. அவர் அந்த இடத்துக்குள்ள அந்த புள்ளிக்குள்ளே வச்சு விஜயை பார்த்தாரு. விஜய் அந்த புள்ளிக்குள்ளே அவரை பார்க்கல. ஏன்னா ஹேட் இட் ஃப்ரம் ஹார்ட்ஸ் மவுத். சீமான்கிட்ட வந்தவர், அண்ணே நம்ம 2 பேரும் போய் எடப்பாடியோட போய் உதயநிதியை காலி பண்ணிடுவோம்னு பேசியிருக்கிறார். உதயநிதிக்கு அதிகாரத்தை அடிச்சிடுவோம்னு பேசியிருக்கிறார். அதனால தான் சீமானே வந்து விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை விட்டுருவோமான்னு பேசினார் தெரியுமா? அப்போ நான் சொன்னேன், உதயநிதி களத்திலே இல்லை. அவர் ஹீஸ் எ டெலிகேட்டட் பவர் ஆஃப் ஸ்டாலின். ஸ்டாலின் இஸ் காலிங் த ஷாட்ஸ். ஹி அலோன் கான் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. அப்கோர்ஸ் மகங்கிறனால ப்ரமோட் பண்ணி கொண்டு போவார். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. பட் இங்கே முடிவெடுக்கிறது ஸ்டாலின் தான். ஸ்டாலினை கண்டு உதயநிதியை பயந்துட்டு தான் இருப்பார். அப்போ கலைஞரை கண்டு ஸ்டாலின் பயந்த அளவுக்கு பயப்பட மாட்டார், ஆனால் பயந்துட்டு தான் இருப்பார். இதுதான் யதார்த்தம். அப்போ அவர் டெலிகேட்டட் பவர் தான் உதயநிதி. பட் இவங்க விஜய் வர்சஸ் உதயநிதினு ஆட்களை செட் பண்ணி அதெல்லாம் பண்ணாப்புல.